யுனானி மெடிசன் சாப்பிட்டு வித்தவுட் டயாலிசிஸ் வித்தவுட் டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்த பிளட்ல யூரியா கிரியேட்டினின் குறிக்க முடியுமான்னு சொல்லி எத்தனை பேர் கேட்குறாங்க. குறிக்க முடியும். இந்த மாதிரி குறிஞ்சி இருக்கு. நான் ப்ராக்டிக்கலி ஒரு பேஷண்ட்டுடைய ரிப்போர்ட் நான் காட்டுறேன். இவங்க வரும்போது இவங்களுடைய கிரியேட்டினின் லெவல் 9.95 இருந்துச்சு. இவங்க வந்து டாக்டர் டயாலிசிஸ் சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து கிரியேட்டினின் வந்து 9க்கு மேல இருந்தா ஒரு 10க்கு மேல இருந்தா நான் டயாலிசிஸ் நானும் சஜஸ்ட் பண்றது தான். ஆனா இவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, டாக்டர் நான் வந்து உங்க 15 டேஸ் மெடிசன் சாப்பிட்டு பார்க்குறேன். 15 டேஸ்ல எனக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா நான் வந்து டயாலிசிஸ்க்கு போறதுல சொன்னாங்க. சரிங்க சொல்லி 15 டேஸ் மெடிசன்ஸ் கொடுத்தோம். ஆஃப்டர் 15 டேஸ் வந்து அவங்களுடைய கிரியேட்டின் லெவல் பார்த்தா 6.90 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. வித்தவுட் டயாலிசிஸ் வந்து யூரியா கிரியேட்டினின் எவ்வளோ குறையிறது பெரிய விஷயம். நாங்க வந்து அலோபதிக் மெடிசன்ஸோ அவங்க பிபி உடைய மெடிசன்ஸ், டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் உடைய மெடிசன்ஸ் சாப்பிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மெடிசன்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ண சொல்லுவோம். ஸோ யுனானி மெடிசன்ஸ்க்கோ இந்த இங்கிலீஷ் மெடிசன்ஸ்க்கோ கூட சாப்பிட்டாலும் இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் உங்களுடைய அரௌண்ட்ல யாராவது இந்த மாதிரி இருக்கிறாங்க, யார் டயாலிசிஸ்க்கு வந்து போகிறதுக்கு பயப்படுறாங்க, இல்லைன்னா காசு இல்லை, இல்லைன்னா வயசாயிடுச்சு, அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து இந்த யுனானி மெடிசன்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இதில் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி அதர் பேஷண்ட்ஸ் இருந்தால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் பேஷண்ட்டுடைய ரிப்போர்ட், பேஷண்ட்டுடைய ஃபேஸ் அண்ட் லெக்ஸ் உடைய ஃபோட்டோ நீங்கள் அனுப்புங்க. ஸோ எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ் முதல்ல உங்களுக்கு வந்து டயட் சார்ட் என்ன செய்யணும், என்னென்ன மெடிசன்ஸ் ஆனோம் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. முடிஞ்சால் வாணியம்படி உங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு, வாணியம்படியில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துட்டு போங்க. இல்லைன்னா மருந்து வந்து கூரியர் மூலமாக வாங்கிக்கலாம்.